ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கள் ஊர் ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை, அதுவும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால வீட்டு வாசல் முன்னாடி குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் கோலம் போடுறேன். கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் நடுவில் 5 அகல் விளக்கு வச்சுருந்தேன். விளக்கு வச்சதும் கோலம் பார்க்க பிரகாசமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையுமே விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சதும் வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் சிறுபருப்பு, 100 கிராம் சிறுபயிறு, இந்த ரெண்டுமே வறுத்து எடுத்து வச்சுக்கணும். சிறுபயிறு இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் நம்ம எடுத்துடணும். இந்த வறுத்த சிறுபயிரை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சிறுபயிறு ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ரொம்ப அரைச்சா மாவாயிரும். 1 செகண்டில் மிக்சியில் போட்டு எடுத்துடணும். இதை அரைக்காமல் முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். எனக்கு அரைச்சி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் லைட்டாக அரைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக தட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்திருக்கேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 1 முழு தேங்காய் போடணும். நான் வெல்லம் போட்டு கொழுக்கட்டை பண்ண போகிறேன், அதனால் வெல்லத்தை பாவு காய்ச்சி எடுத்துக்கணும். 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை முதல்ல நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதை பாவு காய்க்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். சேர்த்து அதை பாவு காய்க்கணும். பாவு காய்க்கிறதுக்கு கரெக்டாக பதம்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சாலே போதும். வெல்லம் கரைஞ்சதும் ஒரு அரிப்பு எடுத்து அதை ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல், மண், தூசி அப்படி ஏதாச்சும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். 1 கிலோ பச்சரிசி மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பச்சரிசி மாவு மட்டும் தனியாக எடுத்து அந்த ரெட் கலர் பக்கெட்லேயே வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, பாவு ஊற்றி மாவு பிசையும் போது மாவு இன்கேஸ் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால. மாவு பிசையும் போது பாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரேடியாக ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மாவு பிசையணும். நெக்ஸ்ட்டு மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்வீட் செஞ்சோன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம்ல, அதே மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காய், சிறுபயிறு, சிறுபருப்பு எல்லாமே இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வாசத்துக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக இஞ்சி, ஏலக்காய் இந்த ரெண்டையுமே அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுக்கு சேர்த்துருக்கோம். ஏலக்காய் நம்ம அரைச்சி போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நம்ம எப்போவுமே 2ஆக லைட்டாக இடித்து போடுவோம்ல, அதே மாதிரி கூட போட்டுக்கலாம். எனக்கு ஏலக்காய் முழுசாக கிடந்தா பிடிக்காது. அதனால் நான் அரைச்சே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு கடைசியில் மாவு நல்லா அடித்து பிசையணும். இந்த பச்சை மாவு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிசைகிற கேப்பில் நானும் என் பையனும் நிறைய மாவு சாப்பிட்டுட்டே இருந்தோம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பனை ஓலையில் வச்சு கெட்டிட வேண்டியது தான். நான் ஃப்ரீயாக இருக்கும்போதே ஓலை எல்லாத்தையுமே கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மாவு உள்ளே வச்சு கட்டினா போதும். பையன் ஒரே பச்சை மாவு தான் சாப்பிட்டுட்டே இருந்தான். மாவு வேணும் மாவு வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான். ஃபைனலாக எல்லா மாவையுமே ஓலை உள்ள வச்சு கெட்டியாச்சு. மொத்தம் 1 கிலோ அரிசிக்கு 32 கொழுக்கட்டை வந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே பானையில் வச்சு அவிச்சிடலாம்.
ஒரு பெரிய பானையில் அடியில் வந்து தேங்காய் நார், அதுக்கப்புறமா ஓலை, வேஸ்ட் ஓலைலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே உள்ள அடியில் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, ஓரளவு மீடியமாக அந்த ஓலை வந்து மூழ்கிற அளவு, அதுக்கும் கீழே இருந்தாலே போதும். ஏன்னா தண்ணி நம்ம நிறையா வச்சிட்டோம் அப்படின்னா வேகும்போது நம்ம மேலே கொழுக்கட்டை வைக்கும்போது அதிலலாம் பட்டு கொழுக்கட்டை கரைய வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே பானை உள்ளே அடுக்கியாச்சு. இது வந்து நம்ம நார்மலாக இட்லி சட்டியிலையுமே செய்யலாம். கம்மியாக கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்ம நார்மலாக இட்லியை விற்கிற மாதிரி இட்லி சட்டியில் வச்சு இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக கொழுக்கட்டை வேகிறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவர் கழித்து பார்த்தோம், ஆவி பறக்க பறக்க அப்படியே கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை செஞ்சதும் அப்படியே சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை வந்து சீனி சேர்த்து செய்வாங்க, அப்புறம் வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரிலாம் போட்டு செய்வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெல்லம் போட்டு செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.